எல்லாருமே பிரவுன் சுகர் பேசி கேளுங்க. இல்ல காலையில இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ரிட் ஃபைல்டு ஆன் தி 17th ஹைகோர்ட்ல இந்த திவார் காரை வந்து டேமேஜ் பண்ணிட்டு அடுத்தது கேளுங்க, உள்ள வந்து ஷேர் டேப்ல உடைக்கணும் அவசியம். இந்த பொருட்காட்சி நடக்கிறது ஆத்தரைசேஷன் பை மாதம். நாங்கள் வந்து இந்த ரூஸ்வெல்ட் நடக்கிற மாதிரி தனியாக நடத்தல, ஸ்ரீநாத் இவன் ஒரு பிரவுன் சுகர் கடத்துற நாய்க்கு இங்க என்ன வேலை? இப்ப நான் மீடியா வர சொல்லிட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா, இல்ல ஒரு நிமிஷம், விஜய் சொல்றாரு, இல்ல விஜய் சொல்றாரு கரப்ஷன் வேண்டாம் அது வேண்டாம். என்னன்னாலும் செய்வோம் சார் சொல்றேன். ஒரு பகுதி செயலாளர். அதாவது இப்போ என் மகனும் மருமகளும் காரை விட்டு இறங்கி இருந்தால் அந்த இடத்துல என் மகனை என்னமால் பண்ணிருப்பான். ஒண்ணு என் பிள்ளைய வெட்டிருப்பான், இல்லைன்னா என் பிள்ளைய அடிச்சிருப்பான், ஏதாவது பண்ணிருப்பான். அவர்தான் ஆளுங்கட்சி, அவர்தான் இந்த பொருட்காட்சியை நடத்துவாராம். நாங்க நடத்தக்கூடாதா? நான் ஆளுங்கட்சி, நான் பகுதி செயலாளர் சார். ஒரு டிஜிட்டல் பேனர் கட்ட விட மாட்டேங்கான், ஒரு எல்இடி பேனர் வைக்க விட மாட்டேங்கான். என்ன கேட்டுதான் எல்லாம் செய்யணுங்க. இவன் யார் சார் கட்சியில? இவனுக்கு ஒரு பொறுப்புமே கிடையாது. இவனா நான் பகுதி செயலாளர் சொல்லிக்கிட்டு அலையறான். என்னவா இவங்க எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணாங்களா? அப்ப எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணா ரவுடித்தனம் பண்ணலாமா? நான் ஒண்ணே ஒண்ணு சார், நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது இந்த பயல முதல்ல வந்து நீங்க வந்து விடிய சொந்தமான ஒரு திருவிழா மாதா புண்ணியத்துல நாங்க இது இந்த 20வது வருஷம் நாங்க நடத்துறோம். இதுவரைக்கும் எந்த ஒரு சின்ன நடந்தே கிடையாது சார். உங்க காவல்துறையோட ஒத்துழைப்பு மாதாவோட ஆசீர்வாதம் வந்துகிட்டு இப்ப கட்சியில நான் ஆளு நீங்க எப்படி நடத்துங்க. நாங்க அதிமுக பிரியாணியும் ஒரு கட்சி நடத்திருக்கோம், திமுகலையும் ஒரு கட்சி நடத்திருக்கோம். இந்த இது நாங்க பார்த்தது கிடையாது சார். ஒரு பேனர் வைக்கணும் அவரு மாவட்ட செயலாளர் 2 லட்சம் பேரம் பேசியிருக்கான். மீடியா வருது, இவ்வளவு சுருத்துள்ளவன். ஐயா இனிமே எடுக்க கூடாது, மேட்டர் முடிஞ்சது. இவ்வளவு சுருத்துள்ளவன் அவங்க குரூப் சேலஞ்ச்